ரொம்ப ரொம்ப நீங்கள் ஆடியன்ஸ் தான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. நிறையா பேர் அழுதுட்டாங்க செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃபில் நிறையா பேர் கடைசியாக போகிறப்போ ரொம்ப அழுதுட்டாங்க. ஸோ ஒரு படத்துக்கு படம் முடிஞ்சு கடைசியாக எல்லோரும் கிளாப் பண்ணுறது ஒரு படத்துக்கான மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இங்கே மாமன் படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் நிறையா லேடிஸ் எல்லாமே வந்து அவங்கவுங்க லைஃப்பை நினச்சி வந்து அழுதுட்டு போனாங்க. அதுதான் நாங்கள் எதுக்காக இந்த கதையை சூஸ் பண்ணோம், எதுக்காக இந்த படத்தை இயக்குனர் எடுத்தாரோ அது கரெக்டாக சேர வேண்டியவங்க போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் எல்லா உறவுகளும் எல்லா குடும்பங்களும் வந்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பார்த்து. நன்றி நன்றி. நல்லா இருக்கு நண்பா, நல்லா இருக்கு. அதுதான் இப்போ என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிறையா லேடிஸு நிறைய தங்கச்சிகள் இப்போ இங்கே அழுதாங்க இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வரலையா? இப்போ உள்ளே எல்லோரும் மைக்கை வாங்கி அவங்கவுங்க எமோஷனலாக அழுகுறாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த படத்துக்கான வெற்றியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆமாம் இதில் மைண்டில் தான் ஒரு படம் ஓடுது. நான் ஆல்ரெடி ரொம்ப எமோஷ்னல் தான். ஏன் படம் தானே நான் சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் தான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதான் இப்போது படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ் கூட பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வெளியே வரும்போது ரியல் லைஃப்பில் ஒரு மாமா ஆடியன்ஸ் அப்போ அவங்க சொன்னாங்க படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க லைஃப்பில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி அக்கா வைஃபு மாமா எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அந்த எதிர்பார்ப்போட நெக்ஸ்ட்டு ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் அதான் அக்கா தம்பி ரிலேஷன்ஷிப் எப்போவும் பயங்கரமான ஒரு ஃபீலு தான். அதை அப்படி இருக்கிற ஃபேமிலிக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ இந்த ரியல் லைஃப்பில் ஒரு மாமா வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க, அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான், எல்லாருக்கிற வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு. ஸோ சூரி சார் கூட அந்த அக்கா கேரக்டராக சூரி சார் கூட நடிக்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.